வணக்கம் நேயர்களே. கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படிங்கிற கூற்றுக்கு இணங்காக வாழ்ந்து மறைந்த கர்ம வீரர் அப்படின்னு சொல்லி போற்றப்படுற, பெருந்தலைவர் அப்படின்னு சொல்லி போற்றப்படுற, நாம மதிக்கும் புனிதனாகிய வாழ்ந்து மறைந்த காமராஜர் அவர்களை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவரால் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, ஏசி இல்லாட்டி அவர் உடம்பு அலர்ஜி ஆகிடும், அவர் தங்குற அரசு பயணியர் விடுதலை எல்லாத்தையும் ஏசி மாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருக்காருங்க. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் பர்சனலாக ரொம்ப மதித்த ஒரு கண்ணியமான ஆள், ஒரு நேர்மையான ஆள் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்த திமுக பேச்சாளருமான, திமுகவோட துணை பொதுச் செயலாளர், ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கும் திருச்சி சிவா இந்த மாதிரி ஒரு மலிவான பேச்சை பேசியிருக்காருங்க. அதாவது இந்த ரூமுக்குள்ளார உட்காந்து பேசுகிறதெல்லாம் ஒரு மேடை போட்டு பேசின மாதிரி அவர் பேசியிருக்காருங்க. அதை நான் சொல்லுவேன், நான் தான் டொனால்டு ட்ரம்ப்போட பெரிய ஆள், என்னை பிரசிடெண்ட்டாக, அமெரிக்கா பிரசிடெண்ட்டாக இது பண்ணாங்கன்னா, செலக்ட் பண்ணியிருந்தாங்க, நான் என்னெல்லாம் பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் ரூமுக்குள்ளார என் ஃப்ரெண்ட்கிட்ட பேசுவேன். அவனும் சிரிச்சிட்டு கேட்டு போகிறான். இதுவே நான் போய் மேடையில் போய் பேசணுன்னு வச்சிங்களேன், காரி துப்புவாங்க. அதே மாதிரி அந்த செயலை தான் பண்ணியிருக்காரு. ஓகே, உங்கள் தலைவர், உங்கள் திமுக தலைவர் கருணாநிதி, மறைந்த மாண்புமிகு தலைவர் மு கருணாநிதி அவர்கள் நல்ல ஒரு தலைவர் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவரோட சாதனைகளை பற்றி பேசுங்க, அதில் எந்த தப்பும் இல்லை. அதை விட்டுட்டு நாம் மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையான மனுஷன், ஒரு கர்ம வீரன் அப்படின்னு சொல்லி நாம் மதிச்சிக்கிட்டு இருக்க ஒரு தலைவர் மேலே ஒரு அவதூறு மாதிரி தாங்க இது இருக்குது. அவதூறு மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் ஏசி இல்லாமல் அவரால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஏன் அவரால் ஏசியில் இருக்கக்கூடாது? அவர் எவனோ மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கலாம் ஏசியில் இருக்கான், இவர் ஏசியில் இருக்கிறது என்ன அப்படி? அது என்ன ஒரு பெரிய விஷயமா? அது மட்டும் சொல்லலை. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சாகும் தருவாயில் கலைஞர் கருணாநிதி கையை பிடிச்சிட்டு, நீங்கள் தான் இந்த நாட்டின் எதிர்காலம், நீங்கள் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றணும், உங்கள்கிட்ட தான் இந்த நாட்டை விட போகிறேன் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சிட்டு இறந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு ஒரு டவுட்டு, கலைஞர் அண்ணா இறக்கும்போது கடைசியில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் நம்பலாம், ஏன்னா திமுக காரவங்க ஓகே. அதே மாதிரி பெரியார் இறக்கும்போது கலைஞர் பெரியார் கூட இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்பலாம். காமராஜர் ஒரு காங்கிரஸ் ஆள் வீட்டில் அவர் சாகிற டைமில் இவர் கையை பிடிச்சிட்டு நீங்கள் தான் தமிழ்நாட்டோட ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு திருச்சி சிவா சொல்கிறாரு. அதாவது காமராஜரும் இல்லை, கருணாநிதியும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கருணாநிதியே இப்போ உயிரோடு இருந்தான்னு வச்சிங்களேன், திருச்சி சிவா அடித்தே இது பண்ணியிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தேவையில்லாத அடுத்த தலைவர்களை பற்றி தேவையில்லாத ஒரு பேச்சு தான் இந்த பேச்சை நான் கருதுகிறேன். உங்கள் தலைவர் பெஸ்ட்டாக அதை பற்றி பேசிட்டு போங்க. அதை விட்டுட்டு நாங்கள் எல்லாம் மதிக்கிற ஒரு தலைவரை பேசுகிறது தப்பு. அதாவது ஒரு ஐகானிக் ஃபிகருங்க அவர் காமராஜருங்கிறவர். அது எப்படி ஏடிஎம்கேல இன்னமும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுறாங்களோ, அதே மாதிரி காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறவங்க காமராஜர் ஒரு காரணத்துக்காக நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க. ஒரு ஐகானிக் ஃபிகர் அவருங்க. எனக்கு இந்த பெரியார் மேலேயும் அண்ணா மேலேயும் ரொம்ப மற்றற்ற ஒரு மரியாதை இருக்குது, எல்லையற்ற மரியாதை இருக்குது. பட்டு நான் கேட்குறேன், நீங்கள் எப்படி ஒரு ஐகானிக் ஃபிகரை கேவலப்படுத்தலாம்? இதே ஈவேராவை பற்றியும் அண்ணாவை பற்றியும் பேசி வேறு ஏதாவது ஒரு கட்சி பேசியிருந்தால் விட்டுருப்பீங்களாங்க? அந்தளவுக்கு தான் இருக்கேன். நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவர் பேசின பேச்சுக்கு காங்கிரஸ் தலைமையிலேருந்து ஒன்றுமே நடக்கலைங்க, ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. இந்த பேச்சு உப்பு சக்க, அதாவது சும்மா ஒரு இதுக்காக செல்வ பெருந்தகை கண்டனம், ஜோதிமணி கண்டனம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. மேல் இடத்துலேருந்து ஒன்றுமே வரலையே, பேசின பேச்சுக்கு ஒரு கண்டனமும் தெரிவிக்கவே இல்லையே. ஒரு ஐகானிக் ஃபிகர், உங்கள் கட்சியோட ஒரு ஐகானிக் ஃபிகரை இந்த மாதிரி கொச்சைப்படுத்தி பேசுகிறப்ப ஒரு கண்டனமும் வரல. வரும் கொஞ்சம் நேரம் கழித்து வரும், ராகுல் காந்திட்டையும் சோனியா காந்திட்டையும் வரும், தம்பிங்களா கூட்டணி முக்கியம், யாரை பற்றி யார் பேசினாலும் கண்டுக்காதீங்க, நமக்கு கூட்டணி தான் முக்கியம், வாங்க அந்த கொடுக்குற அந்த 10 சீட்டுக்காக உங்களோட கட்சின்னு ஒரு அடையாளம், ஒரு குறியீடே நீங்கள் இழக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு கவலையற்ற நிலையை தான் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி பேச்செல்லாம் உண்மையிலுமே ஒரு தவறான பேச்சு மிஸ்டர் எம்பி சிவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லியிருக்கார்,
மத்திய அரசு வந்து அந்த காலத்தில் மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா காமராஜரை வந்து கைது பண்ண வந்துச்சான். அப்போ வந்து கலைஞர் வந்து சொன்னாராம், அந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ்நாட்டு வெளியில் போகக்கூடாது. அப்போ வந்து காமராஜருக்கு வந்து திருப்பதியில் வந்து ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு, அது போகிறதுக்கு அவர் இப்போ கிளம்பி போயிட்டுருக்காரு. அப்போ வந்து கலைஞர் சொன்னாரா, அந்த மாதிரி நீங்கள் போகாதீங்க, திருப்பதியில் போனீங்கன்னா என்னால் காப்பாற்ற முடியாது, தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் என்னால் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து சொன்னாராமா. அதுக்கு வந்து காமராஜர் என்ன சொன்னார்னா, அந்த மாதிரி நீங்கள் எப்படி என்னை ஆர்டர் பண்ணலாம், நான் என்ன திமுக காரனா, நான் காங்கிரஸ்காரன் அப்படின்னு சொல்லி காமராஜர் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து இவர் தக் லைஃப் மாதிரி கொடுக்குறாராம் நம்ம கலைஞர். என்ன சொன்னார்னா, இப்போ நான் வந்து திமுக தலைவர் கிடையாது, தமிழ்நாட்டின் முதல்வர், என் ஆர்டர் நீங்கள் ஒபே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாராம் திமுக தலைவர் கலைஞர். கலைஞர் எப்படிப்பட்டவர், காங்கிரஸோட டைரக்ட் எதிரி தான். 1967லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட டைரக்ட் எதிரி தான் வந்து திமுக. காங்கிரஸை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான் திமுகங்கிற கட்சியே வந்துச்சு. அதாவது காமராஜரோட ஆட்சியை வந்து கலைச்சே ஆகணும் அப்படிங்கிற கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சவர் தான் பார்த்திங்கன்னா கலைஞர். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கலைஞர் வந்து காமராஜரை பற்றி நிறைய அவதூறுலாம் சொல்லிலாம் பிரச்சாரம் பண்ணதாலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண கலைஞர் வந்து இவரை வந்து கைது பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அங்கே போகாதீங்க, அங்கே போனால் என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி திருச்சி சிவா வந்து சொல்கிறார். இந்த விஷயத்தை கேட்கும்போது எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது, நம்ம கோபி சுதாகர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்னெல்லாம் சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாருங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து இதை கேட்குறது மக்கள் அந்த அளவுக்கு முட்டாளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பி திருச்சி சிவா வந்து பேசுகிறாரா என்னெல்லாம் பேச்சு பேசுகிறாரு பாருங்க. அதாவது தான் பிச்சை எடுத்தாவது பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைக்கணும், மாணவர்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவரை வந்து இவர் வந்து ஏசி இல்லாமல் அவர் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட வீட்டில் தன்னோட அம்மா இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நகராட்சி ஊழியர் வந்து பைப் லைன் வந்து அந்த வீட்டுக்கு மட்டும் தனியாக போட்டு போயிடுறாரு. காமராஜர் தாய் இருக்கிற வீடு அப்படின்னு சொல்லி ஒரு நகராட்சி ஊழியர் வந்து பைப் லைனை போட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் காமராஜர் ஊருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இது என்ன நம்ம வீட்டுக்கு மட்டும் தனி பைப் லைனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆமாப்பா நீ வந்து முதல்வராக இருக்கீல, உனக்காக மட்டும் தனியாக வந்து பைப் லைன் நம்ம வீட்டுக்கு மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, எல்லா வீட்டுக்கும் பைப் லைன் போட்டால் மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு பைப் லைன் போடணும், இந்த பைப் லைனை உடனே அகற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டால் அந்த பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஏசி இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் சொல்லுது அவர் ஏசியில் தான் வாழ்ந்தார் கடைசி நேரத்தில். ஓகே, அதெல்லாம் ரைட்டு தான். ஏன் நான் கேட்ட மாதிரியே முன்னாடி கேட்ட மாதிரி ஒரு முல்லை மாதிரி முடிச்ச வைக்கி ஏசியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு தலைவர் வந்து ஏசியில் வாழக்கூடாதுங்கிறது ஏதாவது ஒரு விதிவிலக்கு இருக்கா? ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பேச்சாக வந்து பேசிகிட்டு இருக்காரு மிஸ்டர் சிவா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம்தான். அதாவது என்னடா அவன் தொடர்ந்து அரசியல் வீடியோவாக போட்டிருக்கேன், ஏற்கனவே நேற்று ஒரு அரசியல் வீடியோ போட்டோம், அதுக்கப்புறம் மாநாடு ஆடு மாடுகள் மாநாடு போட்டோம், இந்த மாதிரி அரசியல் ஸ்பீச்சாக பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது இந்த விஷயம் வந்து ஒரு மிகவும் ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு மலிவான பேச்சு. இந்த பேச்சு அவர் சிவா பேசின இந்த பேச்சு இதை வந்து கண்டிப்பாக கண்டனத்துக்குரிய விஷயமாக தான் பார்க்கணும். ஏன்னா வந்து ஒரு நம்ம மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஐகானிக் ஃபிகர், ஒரு கர்ம வீரர், ஒரு பெருந்தலைவர் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு நம்ம எல்லாமே வந்து அவரை மதிச்சிக்கிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த சொல்கிறாரு. ஒருவேளை இந்த விஷயம்தான் அவங்க தாட்டில் அவங்க மைண்டில் ஓடுமா என்னன்னு தெரியல. அதாவது வந்து இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து நம்ம கலைஞர் கருணாநிதி நம்ம தலைவர் தான் வந்து பெரிய ஆளாக இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கிற கர்ம வீரர் காமராஜர், அம்பேத்கர், அண்ணா, இந்த எல்லாத்தையும் வந்து அவங்களோட பிம்பத்தை எல்லாத்தையும் உடைச்சிடும், கருணாநிதி மட்டும்தான் ஒரு மெயினான ஆள் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த வந்து இந்த மாதிரி பரப்ப ஆரம்பிக்கிறாங்களா என்னன்னு தெரில. ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, கர்ம வீரர் காமராஜரோட வாழ்க்கை வரலாறுலாம் கடைசி வரைக்கும் இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பிம்பத்தை உடைக்கணும்னு நினச்சாலும் உடைக்க முடியவே முடியாது. அதாவது திமுகவுக்கு வந்து ஒரு பொழப்பாக போயிடுச்சா என்னன்னு தெரியல. அதாவது வந்து ஒரு கட்சியின் கொள்கையை வந்து விமர்சிக்கலாம், ஒரு தலைவரின் கொள்கையை வந்து விமர்சிக்கலாம், அதை விட்டுட்டு வந்து ஒரு தலைவரின் தனி மனித வாழ்க்கை, ஒரு கட்சியில் இருக்கிறவங்களோட தனி மனித வாழ்க்கையை வந்து அது இறந்து போனவங்களோட அந்த எம்ஜிஆரோட வாழ்க்கையாக இருக்கட்டும், ஜெயலலிதா வாழ்க்கையாக இருக்கட்டும், இப்போ கர்ம வீரர் காமராஜரை பற்றியும் பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தனி மனித வாழ்க்கையை வந்து விமர்சனம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு மலிவான ஒரு அற்பத்தனமான ஒரு பேச்சு தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ அதாவது சொன்னாங்க, இந்த மாதிரி திருச்சி சிவா வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டார், இது இருந்ததுக்கு எல்லாமே பேசிக்கிட்டீங்க, இஷ்யூவை எடுத்து பேசிக்கிட்டீங்க, திருச்சி சிவாவை தான் வந்து இந்த மாதிரி தப்பாக பேசலைண்ணா, நான் கரெக்டான இதான் சொன்னேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே விஷயம் தான் கேட்குறேன், நல்ல ஒரு வாழை இலையில் நல்ல விருந்து போடுறாங்க, நல்லா ஏகப்பட்ட பொருட்கள் சாப்பாடு கொடுக்குறாங்க, 64 அறுவகை சுவை எல்லாத்தையும் வந்து வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மலத்தை வச்சிடுறாங்க, அந்த சாப்பாடு எடுத்து நம்ம சாப்பிடுவோமாங்க?
அந்த மாதிரி தான் வந்து வேலையை செஞ்சுருக்காரு திருச்சி சிவா. யார் வந்து இந்த மாதிரி பேச சொன்னது? அதாவது வந்து எனக்கு தெரிஞ்சு 2014 ஒரு 11 வருஷமாக வந்து காங்கிரஸோட கூட்டணி இருக்காங்க. இப்போ திமுக இத்தனை வருஷம் இந்த 11 வருஷமும் பேசாத பேச்சு இப்போ ஏன் வந்து அவர் பேசுகிறார்? ஏதோ ஒரு கூட்டணி கணக்கு இருக்குங்க. காங்கிரஸை வந்து வெளியில் தூக்கி எறிய போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. அதேமாதிரி காங்கிரஸும் பார்த்திங்கன்னா ஒரு கிடைக்கிற ஒரு 10-20 சீட்டுக்காக வந்து தங்களோட தலைவர்களெல்லாம் கொச்சைப்படுத்துறதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி எடப்பாடிலாம் ஒரு ஆளா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எடப்பாடியே நம்ம பாராட்டி ஆகணுங்க இந்த இடத்துல. அதாவது அவங்களோட தலைவரான அண்ணா, ஜெயலலிதா, எம்ஜிஆரை பற்றி அண்ணாமலை வந்து அவதூறாக பேசினார். அதுக்கப்புறம் எடப்பாடி என்ன சொன்னார்? அண்ணாமலை தலைமையில் இருக்கும் பிஜேபியோட கண்டிப்பாக ஏடிஎம்கே கூட்டணி போடாது அப்படின்னு சொல்லி போன எலெக்ஷனை வந்து தனியாக சந்தித்தாங்க. அந்த திராணி வந்து காங்கிரஸுக்கு இருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த கூட்டணி விட்டு உடனே வெளியில் வாங்க அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட கோரிக்கையும். நான் வைக்கிற கோரிக்கை கிடையாது, பல கட்சிகளோட கோரிக்கை வந்து உங்கள் தலைவரை பற்றியே தப்பாக பேசுகிறாங்க, உங்களோட குறியீடை பற்றியே பேசுகிறாங்கப்ப நீங்கள் அதில் இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு அவருக்கு செய்கிற துரோகம் மாதிரி அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. அதாவது கூட்டணி கணக்கை வந்து பலமாக போடுற திமுக வந்து இந்த மாதிரி ஒரு லூஸ் ஸ்டாக் விடுது, எதுக்காக விடுது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்குங்க. கண்டிப்பாக இதை வந்து காங்கிரஸை வந்து கூட்டணியிலேருந்து வெளியே ஏற்றி ஆகணும். அதாவது சில கட்சிகள்லாம் வந்து அங்கேயும் இங்கேயும் தாவற மாதிரி, அதாவது அந்த கட்சியும் கூப்பிடுது இந்த கட்சியும் கூப்பிடுது, சில ஒரு 3% வச்சுருக்க கட்சிகள் அது வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்குது. இந்த மாதிரி கட்சிகளோட அடுத்த கட்சிகள்லாம் வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த கட்சிகளுக்கு அதிக சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து காங்கிரஸை வந்து கழட்டி விட போகிறாங்கன்ற மாதிரியே எனக்கு வந்து தோணுதுங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மலிவான பேச்சை வந்து பேசியிருக்காரு திருச்சி சிவா. இவர் வந்து தானாக பேசினாரா இல்லை யார் பேச சொல்லி பேசுனாங்க அப்படிங்கிறது வந்து தெரியலங்க. ஸோ நான் கடைசியாக மறுபடியும் அதை தான் சொல்கிறேன், எந்த ஒரு கட்சி தலைவரோட கொள்கையை வந்து நம்ம வந்து விமர்சிக்கலாம், கட்சியின் கொள்கையை வந்து விமர்சிக்கலாம். ஆனால் கட்சியில் இருக்கிற தனி மனிதனோட கொள்கையோ தனி மனிதனோட வாழ்க்கையோ வந்து விமர்சிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். இதை தான் வந்து திருச்சி சிவா வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு மேலே அவர் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இன்றைக்கும் அரசியல் டாபிக் தான் பேசி முடிச்சிட்டோம். ஸோ நாளைக்காவது ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபினான்ஷியலை பற்றி பேசுவோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் MBC சேனல். நன்றி, வணக்கம்.